வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி உடைச்ச முட்டை மிளகு வறுவல் தாங்க பண்ண போகிறோம். சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள் பெப்பர் பவுடர் போட போகிறோம். அதனால் நான் வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக க்ரீன் சில்லி வந்துட்டு 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரேவி பண்ணிக்கோங்க. கிரேவி இல்லை, இது வறுவல் மாதிரி தான். ஸோ ட்ரையாக தான் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 3 முட்டை போட போகிறேன். ஸோ 3 முட்டைக்கு தேவையான வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. தனியாத்தூள், சீரகத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். இதுவும் ஒரு ஆஃப் ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அது தொக்கு மாதிரி ரொம்ப ட்ரையாக தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப வேக வச்சிடாதீங்க. முட்டையை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா அந்த கிரேவி வந்துட்டு ட்ரை ஆகணும். அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே தீஞ்சிரும். ஸோ நான் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுறேன். மூடி வச்சா தான் நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு செஞ்சிடலாம். அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்துட்டு நான் மூடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுக்கு காரம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஆஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்கா, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நான் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஓடு இல்லாத பார்த்து ஊற்றுங்க. அது ஊற்றுனதும் நம்ம வந்துட்டு கலக்கி விடக்கூடாது. பாருங்கள், 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அகைன் நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். இந்த டைம் சிம்மில் வச்சுருங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா முட்டையெல்லாம் வெந்திருக்கும். ஸோ அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு திருப்பி போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக கலக்கக்கூடாது. ஒவ்வொரு சைடாக நீங்கள் வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அது எல்லாமே பாயில் ஆகிட்டு வரும்போது நம்மளுக்கு முட்டை தெரியும். இல்லைனாக்கா நம்மளுக்கு முட்டை அந்த தக்காளியோடைய நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ முட்டை தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த முட்டை வந்துட்டு ரெடி ஆகி லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.